வருக தூய வருக எந்தன் நெஞ்சிலே தருகவானின் வரங்களை தவறும் தீமை விலகவே வருக தூய வருக எந்தன் நெஞ்சிலே அகத்தின் ஒளியை ஏற்றவே அன்பு கனலை மூட்டவே அகத்தின் ஒளியை ஏற்றவே அன்பு கனலை மூட்டவே ஹரமும் ஒழுங்கும் மோங்கவே அன்பும் அருளும் மல்கவே வருக தூய ஆவியே வருக எந்தன் நெஞ்சிலே. ஓகேங்க, குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? இப்போ இந்த வீடியோவில் நான் ரொம்ப அதிகமாக இது பண்ணுறதில்ல, அந்த சாம் 91 இல்லைங்களா, அதில் வந்து ஒரு என்ன அருமையான ஒரு பாடல் தொகுப்பு இல்லைங்களா, 150 போயம் பாடல்லே உள்ளடக்கிது தான் இது வந்து. இப்போ எல்லா இறை வழிபாட்டிலையும் சரி திருப்பலியிலும் சரி ஒரு முக்கிய இடத்தை பங்கு வகிப்பது. அப்போது அதில் வந்து ஹோப்பு, லெமெண்டேஷன், அப்புறம் இந்த கடவுளை ப்ரைஸ் பண்ணி பாடுறது, இதெல்லாம் தான் ஒரு இந்த திருப்பாடல்களின் தீமுங்க. ஓகே, இப்போது இந்த 91 பார்க்கும்போது கடவுள் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவருடைய பாதுகாப்பில் வாழ்பவரை பற்றி தான் இது சொல்லப்படுது இல்லையா. அப்போது என்ன அவர் சொல்கிறாரு, இதில் ஃபுல்லும் பார்த்தோம்னா இடையில நம்ம சொல்லும்போது தப்பு வந்துடும், அதனால் ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது, அதனால் ஒரு சிலது மட்டும் பார்ப்போம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். யார் சொல்கிறது? அதாவது உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் அப்படின்னா உன்னதரின் பாதுகாப்பில் அவர் உன்னதருடைய பாதுகாப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு மனிதனையோ இல்லாட்டி பாதுகாப்பு கருவிகளையோ இல்லாட்டி எந்த அமைப்பையோ எந்த பாதுகாப்பு சிஸ்டத்தையோ நம்பி வாழலை. பட் தன்னுடைய பணத்தையோ சொத்தையோ புகழையோ பதவியோ நம்பி வாழலை. பட் ஆண்டவருடைய பாதுகாப்பில், அதன் உன்னதருடைய எல்லாம் வல்லவரினுடைய பாதுகாப்பில் நான் வாழ்கிறேன்னு அவருக்கு 100% தெரியும். அப்போ அதனால தான் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் அவமை கொள்ளை நோன்றித்தும் தப்பு வைப்பார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்றிருப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றுழைக்கும் கொள்ளை நோயினின்றும் தவிர்ப்பார். அவர் தம் சிறுகளால் உன்னை தம் ரெக்கைகளின் நிழல்களில் உன்னை பாதுகாப்பார். இருக்குங்களா. அதுக்கப்புறமா விரியன் பாம்பின் மீதும் இளஞ்சிக்கு நடந்து செல்வீர்களெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் அவர் என்னை அறிந்துள்ளதால் அவரை விடுவிப்பேன். அப்புறம் எனக்கு அவருடைய துன்பத்தில் நான் அவரோடு இருப்பேன், அவரை தப்பு வைத்து அவர்களை பெருமை, அப்படிலாம் வருஷம் கடைசியாக வந்து முடியும். அப்படி என்ன இருந்தாலுமே அப்போ அவர் என்னன்னா, அவர் எப்பேற்பட்ட ஆபத்தில் அவர் அந்த ஆபத்தை கடந்து போகும்போதும் ஆண்டவருடைய கரம் அவரை பாதுகாத்து கொண்டு இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில் அதனால தான் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர். அப்படி கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவருடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறேன். அதனால தான் நீரே என் புகலிடம், என் அரண், என் நம்பிக்கை அப்படின்னு அப்படியே சொல்கிறார். அவ்வளவுதான். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழல் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன், நீர் என்னை கைவிட மாட்டீர். அதான் நான் நம்பியிருக்கும் இறைவன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் நம்பியிருக்கும் இறைவன்,
ஏனெனில் அவர் உன்னை வேடரின் கண்ணீர் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உண்மை திடுவாரோ, ரெக்கைகளின் நிழலில் அவரே உன்னை அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா அவரோட சிறகுகளால் பாதுகாப்பு. இந்த கோழி தன் குஞ்சுங்களை பார்த்திங்கன்னா அந்த கழுகோ ஏதோ ஒன்று ஆபத்தோ அந்த குஞ்சுக்கிட்ட பண்ணுறது எல்லாம் அப்படியே அந்த தாய் பறவை அந்த கோழி கூப்பிடும். அப்படி எல்லாம் அந்த ரெக்கைகளினுடைய இதில் பூந்துக்கும். அப்படியே பூந்துட்டு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அந்த மாதிரி கடவுள் தம் சிறகுகளால் அவரை காப்பாற்று. அப்படின்னா இப்போ உங்களையும் என்னையும் சேர்த்து தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே நீரே என் புகழுடைய நேரம் நான் நம்பி இருக்கும் இறைவன் அப்படின்னு நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுவீங்களே. ஓகே, இந்த தேவ நேரத்தில் நீங்கள் அப்படியே இந்த ஃபுல்லும் தியானிச்சு, எனக்கும் இது ஃபுல்லும் தெரியும் மனப்பாடமாக. பட் அது சொல்லும்போது என்ன ஆகும்னா, இப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில கண்டினியூட்டி போயிடும். அதனால தான் நான் முழுசும் சொல்லலைங்களா. ஓகே, எப்போவே நான் பேசும்போது பார்த்திங்களா இடையில இப்படி பேசும்போது வீடியோக்காக நான் அது எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அது ஃபுல்லும் ஒரு கண்டினியூட்டி கிடைக்காமல் போயிடும். அதனால் தப்பு வருன்றதுனால தான் நான் முதல்ல ஒன்று சிலதை மட்டும்தான் சொன்னேன், அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போகல. ஓகேங்களா. இப்போது நம்ம காலையிலையும் சரி மத்தியானமும் சரி இரவு நேரத்துலையும் சரி படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னால் நம்ம எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளத்தையும் நம்ம மைண்டில் நிறுத்தாமல் தூங்க போகிறதுக்கு முன்னால் அப்போ நம்மளுடைய நம்ம என்ன பண்ணோம், வி ஹாவ் டு ஃபோக்கஸ் அவர் மைண்டு. அப்போ இந்த பைபிள் வசனங்களை மட்டும்தான் அந்த தியானிக்கணும். அப்படி சங்கீதம் 103 அதனுடைய கடவுளுடைய அன்பை குறித்து சொல்கிறோம் இல்லைங்களா. கடவுளின் அன்பு, என் உயிரே ஆண்டவரை போற்றி, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை போற்றிடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி திருப்பாடல்கள் நம்ம என்ன பண்ணணும், படுக்கிறதுக்கு முன்னால் கண்ணை மூடிட்டு அப்படியே மனசுக்குள்ளே ஒவ்வொரு வசனமாக கொண்டு நம்ம என்ன பண்ணணும், அதை தியானிக்கணும். பைபிள் எடுத்து படிக்கணுன்றது இல்லை. ஏன்னா நம்ம சிலது பல திருப்பாடல்கள் நம்ம மைண்டில் இருக்கும் இல்லைங்களா. அப்படியே வரிசையாக கொண்டு அப்படியே தியானிக்கும்போது நம்ம தூங்கும்போது கூட அந்த இறை வார்த்தை இல்லைங்களா தூயாவே, அதனால அது செயலாற்றும். அப்போது நம்ம இந்த கெட்ட கனவு இல்லாட்டி அந்த இடையில முழிச்சிட்டு நம்ம ஒரு குழப்பமோ ஒரு பயமோ இருக்கா அந்த மாதிரி இதே இருக்காது. அதனால தான் தூங்க போகிறதுக்கு முன்னால் இந்த பைபிள் வசனங்களை மட்டும் தியானிச்சுட்டு கண்ணை மூடிட்டு தேங்க்யூ ஜீசன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிடுமோ நல்ல ஒரு சவுண்டு ஸ்லீப் நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா. இப்போது ஒரு பாடலோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அப்போது நம்ம படுக்க போகும்போது என்ன செய்யணும், எந்த இதுவும் நமக்கு மைண்டில் இருக்கக்கூடாது. கண்ணை மூடி இப்படி தூங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்களில் சிந்தைகளில் வச்சுட்டு நம்ம படுத்து கண்ணை மூடணும். அப்போ தான் நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயோ எதுலேயோ எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்காமல் கடவுளுடைய வார்த்தைகளோடு நம்ம தூக்கம் போகும்போது தட் வில் கெட் த பீஸ்ஃபுல் ஸ்லீப். ஓகேங்களா. இப்போ ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, மலையாள பாட்டு. கர்த்தாவாம் இயேசுவே ஸ்வாத்ய விமோசகா, கர்த்தாவாம் இயேசுவே மாத்ய விமோசகா, நீ என் ஹிருதயாகிநாதன், நீயே என் ഹൃദയാകിനാഥൻ, നീ എൻ്റെ ജീവിത കേന്ദ്രമായി വാഴേനു, നീയൊഴിഞ്ഞേതും എനിക്ക് വേണ്ട, നീയൊഴിഞ്ഞേതും എനിക്ക് വേണ്ട, കർത്താവാം യേശുവേ മാത്യ വിമോചക, കർത്താവാം യേശുവേ മാത്യ വിമോചക, നീ ഹൃദയാഖിനാഥൻ, നീയേനൻ ഹൃദയാഖിനാഥൻ, നീ എൻ്റെ ജീവിത
കേന്ദ്രമായി വാഴേനും നീയോഴിഞ്ഞേതും എനിക്ക് വേണ്ട നീയോഴിഞ്ഞേതും എനിക്ക് വേണ്ട കർത്താവാം യേശുവേ മാത്യവിമോചക രക്ഷക നിന്നിൽ ഞാൻ ആനന്ദം കൊള്ളുന്നു നിൻ പുകഴ് പാടുന്നു നന്ദിയോടെ രക്ഷക നിന്നിൽ ഞാൻ ആനന്ദം കൊള്ളുന്നു നിൻ പുകഴ് പാടുന്നു നന്ദിയോടെ എന്നല്ല എനിക്കുള്ളതൊക്കെ ഞാൻ നിൻ കയ്യിൽ അർപ്പണം ചെയ്തിടുന്നു കർത്താവാം യേശുവേ മാത്യവിമോചക കർത്താവാം യേശുവേ മാത്യവിമോചക എൻ കൈകൾ കൊണ്ടു നീ അർപ്പണിച്ചിടുക എൻ പാദം കൊണ്ടു നീ സഞ്ചരിക്ക എൻ കൈകൾ കൊണ്ടു നീ അധ്വാനിച്ചിടുക എൻ പാദം കൊണ്ടു നീ സഞ്ചരിക്ക എന്നയനങ്ങളിനോട് നീ നോക്കേണം എൻ ശ്രമങ്ങളോടെ കേൾക്കണം നീ കർത്താവാം യേശുവേ മാത്യവിമോചക കർത്താവാം യേശുവേ മാത്യവിമോചക നീ ഏകനിൻ ഹൃദയാഖിനാദൻ നീ ഏകനിൻ ഹൃദയാഖിനാദൻ നീ എൻ്റെ ജീവിത കേന്ദ്രമായി വാഴേനും നീ നീയോഴിഞ്ഞേതും എനിക്ക് വേണ്ട. Thank you so much. Bye bye. Good night.